அது ஏன் சிபி ஏன் பதில் சொல்ல மாட்டேங்கிற? நீ வாயை திறக்கிற வரைக்கும் தமிழ் அவமானப்பட்டு தான் இங்க நிப்பா. எல்லாருமே தமிழ தப்பா தான் பேசுவாங்க. வாயை திறந்து சொல்லு சிபி, என்ன நடந்துச்சு? ஜனு, தமிழ் என்ன தேடி வரல, நான் தான் தமிழை தேடி போனேன். அவகிட்ட மன்னிப்பு கேட்டேன். சிபி, நீ எதுக்காக இப்ப அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும்? நீ என்ன தப்பு பண்ண? தமிழ நான் நிறைய ஹர்ட் பண்ணிருக்கேன், ரொம்ப டார்ச்சர் பண்ணிருக்கேன். ஆனா அவ எதையுமே பெருசா எடுத்துக்கிட்டது இல்ல. இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கும் என் குடும்பத்துக்கும் அன்பை மட்டுமே கொடுத்துட்டு இருக்கா. நல்லது மட்டும்தான் செஞ்சிருக்கா. அப்படிப்பட்ட ஒருத்திக்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுல தப்பே இல்ல. எந்த உலகத்துலப்பா இப்படி கட்டி புடிச்சு மன்னிப்பு கேட்பாங்க? அத்த, நான் மன்னிப்பு கேட்டுட்டு போகும்போது கால் ஸ்லிப் ஆகி கீழே விழ போனேன், அவ்வளவுதான். அதை யாரோ போட்டோ எடுத்து இப்படி அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. அதை கூட புரிஞ்சுக்காம இத பாருங்க, எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், தயவு செஞ்சு தமிழை பத்தி யாரும் தப்பா பேசாதீங்க. எங்களுக்குள்ள நீங்க நினைக்கிற மாதிரி தப்பா எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்ல. தமிழை தப்பா பேசுறத என்னால தாங்கிக்கவும் முடியாது, பொறுத்துக்கவும் முடியாது. சிபி ப்ரோ இருங்க, படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் நீங்க சொல்லிட்டீங்க, செகண்ட் ஹாஃப் நான் சொல்றேன், எல்லாம் கேட்டுக்கோங்க. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். ஒரு போட்டோ போட்ட உடனே அது என்ன எதுன்னு தெரியாம ஆளு போட்டோ வந்துச்சு வாயில வைத்து அடிச்சுப்பீங்களா? அந்த நேரத்துல ஒருத்தன் திருட்டுத்தனமா போட்டோ எடுத்துக்கான், அவன் எதுக்கு எடுத்துக்கிறான்? அவன் நோக்கம் என்ன? அவன் ஏன் பேரை கெடுக்கணும்னு நினைக்கிறான்? அதை பத்திலாம் யோசிக்கிறது கிடையாது. ஆளுகள் அப்படியே ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆயிடுச்சு இல்ல. ஒரு பொண்ணோட போட்டோ வந்துடக்கூடாது. அந்த பொண்ணை பத்தி தப்பா நாக்கு மேல பல்ல போட்டு கண்ணா அப்படின்னு பேச வேண்டியது. உங்க வீட்டு பொண்ணு இப்படி பேசுவீங்களா? உங்க வீட்டு பொண்ணுக்கு ஒரு நியாயம், அடுத்த வீட்டு பொண்ணுக்கு ஒரு நியாயமா? யோ, எப்பயா நீங்க திரும்புவீங்க? இப்படிதான் இருப்பீங்களா?